இந்த 2வது பகுதியில் உள்ள சில காரியத்தை நான் விரும்புகிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டுக்கு போகிறார். தாவீதோட அப்பா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போகும்போது கொம்பிலான தைலத்தை நிரப்பி கொண்டு போய் அவனுடைய சகோதரர்கள் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணுறாரு. அந்த நாள் முதற்கொண்டு தேவ ஆவியானவர் யாரோடு கூட இருந்தார் அப்படின்னா தாவீதோடு கூட இருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா 20 வயது என்று ஸ்காலர் சொல்கிறாங்க. வெறும் 20 வயது. அவர் பெரிய ராஜாவுக்குரிய தோற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு மெய்ப்பர். அப்படியே கையில் கல்லுகளையும் வைத்து வாரை வைத்து சுற்றி கொண்டிருந்தவர், கவனை வைத்து சுற்றி கொண்டிருந்தவர். பார்த்திங்கன்னா ஆட்டு மெய்ப்பனுக்குரிய உடையை தரித்திருப்பார். அப்படி தான் அவருடைய, ஏன்னா ஆடுகளுக்கென்று, ஆடு மேய்க்கிறவர்களுக்கென்று சில விசேஷித்த வஸ்திரங்கள் உண்டு. அதை தான் அவங்க போட்டு இஸ்ரேல் தேசத்திலே மேய்ப்பார்கள். ஒரு ஏசப்பா சொன்ன ஊமையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு காணாமல் போனால் கூட யூதர்கள் பயங்கரமான அதை சும்மா விட மாட்டாங்க. அதை வச்சு, இதெல்லாம் வச்சு தான் ஏசப்பா உங்களில் ஒருவனுக்கு 100 ஆடு இருந்து அப்படின்னு அந்த ஊமை சொல்கிறார். பார்த்தீங்கன்னா ஊமையெல்லாம் இப்படி தான் எடுக்கிறார். இதிலிருந்து தான் வந்தது. நடக்காத ஒன்றையும் கர்த்தர் ஊமையாக சொல்லவில்லை. அப்போ அந்த ஒரு ஆடு காணாமல் போனால் கூட அந்த ஆடை விடமாட்டாங்களாம். எப்படியாவது எங்கே தொலைஞ்சிருந்தாவது அதை தேடி கண்டுபிடிச்சு ஓடி. அதனால தான் ஏசப்பா நம்முடைய மெய்ப்பராக கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்களை தாவீது எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆமே. அந்த வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது தான் அவர் அந்த ஹார்ப் சுரமண்டலன்னு சொல்லி பார்த்தீங்களா, சுரமண்டலத்தை அவர் வாசித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினார். 2வது நிறைய சங்கீதங்களை எழுதினார். அந்த பகுதியில் தான் சங்கீதங்களை எழுதினார். நான் போன வாரமே சொன்னது போல் அந்த 23வது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அவர் தாவீது ஒரு மெய்ப்பன், ஒரு ஆட்டு இடையன். ஆடுகளை மேய்த்து கொண்டே ஒரு மெய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இடைப்பட்ட அந்த உறவுகளை 23வது சங்கீதத்தில் அவர் மெய்ப்பனாக ஆண்டவரை வைத்து, ஆடுகளாக ஜனங்களை வைத்து, இவர் எப்படியெல்லாம் ஆடுகளை மேய்ப்பாரோ அப்படி கடவுள் தன்னுடைய ஜனங்களை மெய்ப்பார் என்று இப்படி கம்பேர் பண்ணி அந்த 23வது சங்கீதத்தை என்ன செய்கிறாரு, எழுதுகிறதை நம்மளாம் பார்க்குறோம். இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ தேவ ஆவியானவர் அவரை நிரப்பினார். தேவ ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னு அந்த 13வது வசனத்தை வாசிக்கிறோம். 14, 15 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. 15வது வசனம். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுதே என்றார். தாவீதின் மேலே தேவன் இறங்கி வந்தார். ஆனால் சவுலை விட்டு ஆவியானவர் போய்விட்டார் என்று பார்க்கிறோம். ஏன் சவுலை விட்டு தேவ ஆவியானவர் போனார்? நம்ம 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலெல்லாம் நம்ம பார்த்தோம். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய சித்தத்தை அவர் செய்யவில்லை. ஆண்டவரை மதிக்கவே இல்லை. இவன் ஆண்டவரை புறக்கணித்தான். அதனால் ஆண்டவர் அவனையும் என்ன செய்தார், புறக்கணித்து தள்ளினார் என்று பார்க்கிறோம். ஒரு நல்ல தேவனுடைய ஆவியை அவன் இழந்தான் என்று ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவ ஆவியானவர் அவனை விட்டு என்ன செய்கிறாரு, போய்விடுகிறார். தேவ ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டா வேற எந்த ஆவி அவனை நிரப்பும்? பொல்லாத ஆவிகள் அவனை நிரப்பினதாக பார்க்கிறோம். ஜோசிபஸ் அப்படிங்கிற ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்கிறாரு, அவன் எப்படி அவனை பொல்லாத ஆவி அவனை பிடிச்சது அப்படின்னா, அவனை பிடிச்சு அவன் கழுத்தை நெரிச்சு அப்படி பண்ணும். அவன் தன்னைத்தானே அவர் சொல்கிறாரு, தன்னைத்தானே கழுத்தை அவர் நெரித்து கொள்வாராம், நாக்க கடிப்பாராம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபிட்ஸ் என்ன செய்யும், வந்துவிடும். சில நேரத்தில் மூர்க்கமும் கோபமும் அதிகமாக அங்கே சவுல் ராஜாவுக்கு வருவதை நம்ம பார்க்க, பயங்கரமான கோபம் வருமா. இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அடிக்க ஆரம்பிப்பாராம். அப்படியெல்லாம் அந்த ஜோசிபஸ் என்கிற சரித்திர ஆசிரியர் நமக்கு
சொல்லுகிறதை பார்க்க. இன்னும் என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா இந்த ஆவி ஏதோ தானாக வந்ததில்லை. பைபிளில் வாசிக்கிறோம், இந்த ஆவி எப்படி வந்தது? தேவனால் விடப்பட்டு வந்தது என்று பாருங்க. சில நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை செய்வதற்கு யாரையும் பயன்படுத்துகிறாரு? சாத்தானையும் பயன்படுத்துகிறார். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய சித்தத்தை பயன்படுத்துவதற்கு நாங்கள் தியாலஜியில் டீச் பண்ணும்போது சொல்லுவோம் என்னென்னா, சில நேரத்தில் யாரை பயன்படுத்துகிறாரு? சாத்தானையும் கர்த்தர் தன்னுடைய சித்தத்துக்கு பயன்படுத்துகிறார். புரிஞ்சுதுங்களா? இப்போது தேவ ஆவியான ஒரு மனிதனை விட்டு போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் என்னென்னமெல்லாம் நடக்குது அப்படின்னு தாவீதின் இடத்துல தான் கற்றுக்கொள்ளணும். அவனுக்குள்ள சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், நிம்மதியே என்ன செய்யாது, அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது. இல்லை, தேவ ஆவியானவர் அவனை அந்த அரசாங்கத்திலே நல்ல வழி நடத்தினார், போர்களிலும் வழி நடத்தப்பட்டார், நல்ல உற்சாகப்படுத்தினார். தேவ ஆவியானவர் சவுலை ஊக்குவித்தார். அப்படித்தானே வாசிக்கிறான். அவனை ஊக்குவித்தார். நல்ல ஆவியினுடைய உதவிகளை அவன் என்ன செய்தான்? கெடுத்து விட்டான். ஏன்னா அவன் தேவனை விட்டு வழி விலகி பொருளாசைக்கும் மற்றும் சுயநலமாய் வாழ்ந்தது நிமித்தமாக அந்த அந்த காரியங்களெல்லாம் அவனுக்கு வந்தது பாருங்க. அவன் எல்லா நல்ல குணத்தையும் அவன் என்ன செய்தான்? இழந்தான் என்று இருக்கிறது. அடுத்தது பாருங்க, சவுலை விட்டு தேவன் என்ன செய்தார் அப்படின்னா, கிருபைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டார். வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7:15 வாசிங்க பார்க்கலாம். உனக்கு முன்பதாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து நான் என் கிருபையை விலக்கினது போல தாவீதை விட்டு விலக்க மாட்டேன் என்று இங்கே தீர்க்கதரிசியின் இடத்திலே ஆண்டவர் சொல்றார். சவுலை விட்டு ஆண்டவர் எதை விலக்கிட்டாரு? கிருபையை விலக்கி விட்டார். நல்ல போஸ்டிங் கொடுத்து, இல்லை ஒரு சின்ன எளிய குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்து இஸ்ரேல் முழுவதுக்கும் ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தினார். என் கிருபையை அவனை விட்டு நான் என்ன செய்தேன்? விலக்கி விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விட்டு போகும்போது எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை விட்டு என்ன செய்யும்? போயிடும். தேவ ஆவியானவர் இல்லைன்னா அவ்வளோதான். நம்மை விட்டு விலகிட்டார்னா எல்லா நன்மையும் நம்மை விட்டு போயிடும், எல்லா கிருபைகளையும் நம்மை விட்டு போயிடும். தேவனிடத்திலிருந்து வந்த அவனை தொந்தரவு செய்தது என்று பார்க்கிறோம். பாருங்க, ஒரு குறிப்பு சொல்லுது என்னென்ன, தேவனுடைய கிருபையும் நம்மை ஆளவில்லை என்றால் பாவமும் சாத்தானும் நம்ம என்ன செய்வார்களா? ஆளுவார்கள். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க. தேவனுடைய கிருபையும் நம்மை ஆளவில்லை என்றால் பாவமும் சாத்தானும். ஆமாம். பவுல் பார்த்தீங்கன்னா கொரிந்தியர்கள் நிருபம் பார்க்கும்போது ஒரு மோசமான ஒரு சம்பவம் கொரிந்தியர் பட்டணத்திலே கொரிந்து விசுவாசிகள் நடுவிலே நடக்கிறது. அது பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுவார், என்னன்னா, புறஜாதியினிடத்திலும் காணப்படாத ஒரு காரியம் உங்களிடத்திலும் காணப்படுகிறதே, அவனை இன்னும் சபையில் நீங்கள் வச்சிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்பார். கேட்டு அவனை என்ன செய்கிறார்? அவனை நான் சாத்தானுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படிம்பார். புரிஞ்சுதுங்களா? சில நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட விசுவாசிகளை யாருக்கு கொடுக்குறாரு? சாத்தான். ஏன்னா அவன் அந்த மாதிரி ஆட்கள் எவ்வளோதான் சத்தியத்தை கேட்டும் அவங்க உணர்வில்லாதபடினால ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி ஜீவிக்காத பட்சத்தில் அதனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் அவன் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வரும்போது நான் சாத்தானிடத்தில் அவனை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறார் பவுல் கூட. அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 1 தீமோத்தேயுக்கு நீங்கள் என்னோடு கூட வாங்கலை, ஒரு மனுஷன் இம்னேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் என்று இருக்குது. இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட திருப்புங்க. அவங்க அப்படி தான் சபையை கெடுத்து கொண்டிருந்தாங்க. அந்த வசனத்தை 1ஆம் அதிகாரம் பாருங்க, 20வது வசனத்தை வாசிங்க. இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடிக்கு சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று பாருங்க. அப்போ ஊழியர்கள் ஒப்பு கொடுக்க முடியுமா? முடியாதா? சாத்தான் எதுக்குன்னா அவனை புடமிடுறதுக்கா? இல்லை, பேதுருவை புடமிடுவதற்கு சாத்தானானவன் யார் இடத்துல உத்தரவு கேட்டுண்டான்? ஆண்டவர் ஏசப்பான் இடத்துல போய் உத்தரவு கேட்குறான்.
அவன் ரெடியாக இருப்பாங்க. எதுக்காக? இவனை கொஞ்சம் நான் புடமிடுறேன், நீர் வந்து அலோ பண்ணும் அப்படின்னு கேட்பான். ஏன்னா தேவ புத்திரர்கள்லாம் வந்து நிற்கிற நேரத்திலே சாத்தானும் அவர்கள் நடுவிலே நின்றான் என்று யோபினுடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம். எதுக்காக? யோபை புடமிடுவதற்காக. ஆண்டவர் சில நேரத்தில் அனுமதிக்கிறார், சில நேரத்தில் அவனை தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். இங்கே பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல், இந்த இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடிக்கு நான் சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன் என்கிறார். சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஏன் அப்படின்னா அவங்க 18வது வருஷம், இந்த குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல மனசாட்சியை தள்ளி விட்டுட்டான் சிலர் என்று சொல்லுகிறார். நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துறதுனால அப்படிப்பட்டவங்க தான் யாருன்னா இமனேயும் அலெக்சாந்தரும். அப்படிப்பட்டவர்களை நான் யாரிடத்துல ஒப்பு கொடுத்தேன்? சாத்தான் இடத்துல சிட்சிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தேன். அதே போலதான் கர்த்தர் அவனை சிட்சிப்பதற்காக, சவுல் ராஜாவை சிட்சிப்பதற்காக ஆண்டவர் வேற ஒரு ஆவியை அவனுக்குள்ள கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நீங்க வர்ற காலங்களிலே, நாட்களிலே இந்த சவுல் ராஜாவையும் தாவீதையும் குறித்து தான் வந்து நிறைய தியானிக்க போகிறோம். சவுலுக்குள் இருந்த அந்த பொல்லாத ஆவி தாவீதை என்னென்னமெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறதான் மெசேஜ். வருகிற நாட்களில் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பயங்கரமான ஒரு சம்பவம். நம் தெரியாத நிறைய சத்தியங்கள் இதில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னென்னா, அதாவது சவுல் ராஜா வீட்டிலேயே தாவீதுக்கு கர்த்தர் ட்ரைனிங் கொடுக்குறார். தாவீதுக்கு தெரியாது பின்னாடி இவர் தான் மிகப்பெரிய ஒரு சத்துருவாய் நமக்கு வருவார், எழும்புவார்னு யாருக்கு தெரியாது. தாவீதுக்கே தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். இருந்த போதும் கூட அந்த சத்துருவினுடைய இடத்திலேயே கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு பயிற்சியை கொடுக்குறாரு. அதான் இன்னைக்கு என்னுடைய மெசேஜ். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்ககிட்ட இருந்த சத்துரு இடத்துல இருந்தால் தான் நிறைய பாடங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அங்கே சத்துருக்குழி நடுவிலே இருக்கும்போது அநேக பாடங்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அவங்க அதனால் அப்படி இருக்கும்போது அவனை எப்படி எளிதாக ஜெயித்து கொள்ள முடியும், அவனுடைய பலவீனம் என்ன, பலன் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இப்போ கொண்டு போய் எங்கே நிறுத்துறாரு அப்படின்னா, ஆண்டவர் பாருங்கள், இந்த சவுல் ராஜாவுக்கு பேய் பிடிச்சிச்சு, அவனை வந்து அலக்கழித்து கொண்டே இருந்தது. இப்போ அந்த பகுதிக்கு நீங்கள் வாங்க. இப்போ என்னோட கூட சேர்ந்து 1 சாமுவேல் அதில் ஒரு பக்கம் கையை வச்சுட்டு நீங்கள் படிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் அந்த 16வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள் பார்க்கலாம். சுரமண்டலம் வாசிக்கிற தேறின ஒருவனை தேடும்படி எங்கள் ஆண்டவனாகிய கட்டளையிடும் உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கைகளினால் அதை வாசித்தால் உமக்கு சவுக்கியம் உண்டாகும் என்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது அந்த பிசாசை துரத்துவதற்கு ஒரு வழியே அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க. என்ன வழி அப்படின்னா, சுரமண்டலம், ஹார்ப். அதற்கு போட்டிருக்கீங்களா? ஹார்ப்பு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்களா? இதுதான் ஹார்ப் அப்படிங்கிறது. இது பேர் சுரமண்டலம் என்று பார்க்கிறோம். இது ஒரு அருமையான ஒரு சவுண்டு வரும். இந்த நீங்கள்லாம் ஃபுல்லாக அந்த சிம்போனி மியூசிக்கை நீங்கள் கேட்கும்போது இந்த ஹார்ப் வாசிக்கிற சத்தமே ரொம்ப இனிமையான ஒரு சத்தமாக இருக்கும். ஒரு ஜோசிபஸ் தான் சொல்லும்போது சொல்கிறாரு, இவன் வெறும் ஹார்ப் மாத்திர சுரமண்டலத்தை மாத்திரம் வாசிக்கல, அதோடு கூட சேர்ந்து பாடலையும் என்ன செய்தான்? பாடினான் என்று பார்க்கிறோம். அப்படி பாடும்போது பேய் என்ன செய்தது? நடுங்கினது. பேய் அவனை விட்டு, சவுல் ராஜாவை விட்டு வெளியே போனது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போது இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி அவங்க ஊழியக்காரர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு நல்ல சுரமண்டல வாசிக்கிற தேறின ஒருவனை நீங்கள் கொண்டு வந்து அவன் வாசித்தால் உம்மிடத்தில் இருக்கிற ஒரு பொல்லாதாவி
உன்னை விட்டு போய்விடும் என்று ஊழியக்காரர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க. அப்போ சவுல் ராஜா என்ன செய்கிறாரு, ஓகே நீங்கள் என்ன செய்யுங்க, எவரையா நல்லா தேறின ஒருத்தனை கூட்டிகிட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு காலத்தில் சர்ச்சில் இந்த போர்டில் ஒரு சின்ன ஒரு போர்டு ஒன்று வாங்கினோம். அந்த போர்டு வாங்குறப்ப சர்ச்சில் எனக்கு ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவித்தார். ஏன்னா ட்ரம் அடித்து பாடுகிற அந்த ப்ரெசன்ஸு கீபோர்டு வாசிக்கிறது இல்லை பாஸ்டர்ன்ட்டார். உண்மையாலுமே இப்போ அவர் நம்ம சபையில் இல்லை. எனக்கு ரொம்ப ஆப்போசிட் பண்ணினார். நான் சின்ன வயசுலேருந்து கீபோர்டு வாசிப்பேன். எனக்கு சபையில் கீபோர்டு வாசிப்பேன், ஹார்மோனி பற்றி வாசிக்கிறதுனால சரி நம்ம சர்ச்சில் இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, வெறும் ட்ரம்மு மட்டும், இந்த பழைய ட்ரம்மை வச்சு இதை வச்சு தான் ஆறாது. அவர் சொன்னார், அந்த மாதிரி ஒன்றும் இல்லை பாஸ்டர் இதில் அப்படின்னார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவருக்கே அவன் பையனுக்கு கீபோர்டு வாங்கி கொடுத்து என்ன செய்கிறார், வீட்டில் அவர் வாசிக்கிறார். வாசித்து நீயும் வாசித்து பழகடான்னு. இல்லை அது நாளாக இது இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய பவர் அந்த மாதிரி இருக்கிறது. சுரமண்டலத்தினால் வாசிக்கும் போது பிசாசு என்ன செய்யும், ஓடும் என்று பார்க்கும். எலிசானுடைய நாட்களிலே பாருங்க, நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிற, காற்றை நீ காண மாட்டாய், மலையை பார்க்க மாட்டாய், ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அதற்கு முன்பதாக எலிசா சொல்றாரு, நான் யோசாபாத்தினுடைய முகத்தை நான் இன்னைக்கு பார்க்காம இருந்தேன்னா, அந்த இஸ்ரவேல் ராஜா சொல்றாரு, உனக்கு இந்த விஷயத்தை நான் செய்திருக்க மாட்டேன், ஒரு சுரமண்டலக்காரனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அந்த பகுதியை வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட திருப்புங்க. சுரமண்டலம் அந்த வசனத்தை வாசி. 3ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பாருங்க. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேலே இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. அவர் இங்கே பாருங்க, இந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணி இருக்கலாம் தேவ பிரசனை வர்றதுக்கு. அந்த இடத்துல முட்டி போட்டு பாட்டு பாடி இருக்கலாம். ஆனால் ஏன் சுரமண்டலக்காரனை கூட்டிட்டு வரணும்? ஹார்ப்பு வாசிக்கிறவன் எதுக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு? அதில் பாருங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு பாருங்கள். சங்கீதத்தில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே சொல்லாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் இந்த சுரமண்டலத்துக்கு சொல்லி வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்களின் அந்த புஸ்தகத்தில் 49வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 49:4 படிங்க. என்னுடைய செவியை உவமை மொழிகளுக்கு சாய்த்து மறைபொருளை என்ன சொல்றாரு, எதை வைப்பாரா? 4வது, என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என்னுடைய மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் நான் வெளிப்படு. அப்போது சுரமண்டலத்தின் மேல் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு மறைப்பொருள் இருக்கிறது, ஒரு சீக்ரெட் இருக்கிறது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே கர்த்தர் சொல்லலைங்க, ஆண்டவர் சுரமண்டலத்துக்கு சொல்லி இருக்கிறார். அந்த சுரமண்டலத்தில் கர்த்தருடைய ரகசியம், ஆண்டவருடைய மறைப்பொருள் அதில் இருக்கிறது. அதை ஒருவன் வாசிக்கும் போது அந்த மறைப்பொருள் அதிலிருந்து வெளிப்படும் என்று இங்கே தாவீதே எழுதி வைத்து சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரே சொன்னார். ஆமென். அதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்னன்னா, என்ன ரகசியம் அப்படின்னா, வாசிக்கும் போது நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, தேவனுடைய கரம் அவன் மேலே இறங்கும். தீர்க்க தரிசனம் சொல்லுவார், நீங்கள் காற்றை காண மாட்டீங்க, மலையை பார்க்க மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால்கள் நிரப்ப. அப்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த சுரமண்டலம் வாசிக்கும் போது தேவ பிரசனம் அவன் மேலே இறங்கும், தேவ ஆவியானவர் அவன் மேலே இறங்கும் என்று பார்க்கும். எனக்கு சின்ன வயசில் இன்ஸ்பிரேஷனான ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், ஜெய்சிங் கல்குரா அப்படின்னு மதுரையில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அவர் கீழே கையை வச்சாவே என்ன காடு வாசிக்கிறாருன்னே தெரியாது, ஆனால் அந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்படும். நான் சர்ச்சில் அவர் வந்தாவே சில சமயத்தில் சண்டே ஸ்கூல் கூட எந்திரிச்சு சொல்லுவாங்க, நான் போக மாட்டேன். அவர் சர்ச்சுக்கு வந்தாவே, எங்கள் சர்ச்சுக்கு வந்து நான் சண்டே ஸ்கூலுக்குலாம் போகல, ஏன்னா இடையில கீபோர்டு வாசி பாட்டு பாடுவார். அவர் பாடும்போது எனக்கு அந்த எண்ணெய் நீ துதி செய்வாய் பாட்டெல்லாம் அப்படி பாடுவார். எனக்கு அவ்வளோ சின்ன வயசுலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
நம்மளாம் எப்படா இப்போ இப்படிலாம் நம்ம வந்து பார்க்க கொஞ்ச நாள் சச்சாவாட்டில் இருந்தார். நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் அவர்கிட்ட நான் நேரடியாக தனிப்பட்ட விதத்தில் சின்ன வயசுல எல்லாம் மறந்துருப்பார். அதனால் தனிப்பட்ட விதத்தில் அவர் உட்கார்ந்து அவரோட கூட பேசினேன். நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ஷேர் பண்ணார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னார். அதான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அல்லேலூயா. சில நேரத்தில் கீபோர்டு வாசித்து கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ளும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும். பேய்களோடு பிசாசுகள் என்ன செய்யும்? ஆமாம், ஓடுகிறதை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். தேவ பிரசன்னம் ஆளுகை செய்கிறதை நாங்கள் வந்து உணர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவது. அப்போது அதில் மறைப்பொருளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனை, ஒரு நல்ல தேறின ஒரு மனிதனை நீங்கள் கூட்டி கொண்டு வாங்க அப்படின்னு அவனுடைய ஊழியக்காரர் கட்டளையிட்ட போது, ஒருவேளை தாவீதினுடைய நண்பனாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், எனது ரொம்ப நாளாக தாவீதை வாட்ச் பண்ண ஒரு மனிதனாக இருக்கலாம். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒருத்தன் பெத்லகேமின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவன் இருக்கிறான் என்றான். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஒரு அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி. 17, 18 வாசி. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை நான் கண்டிருக்கிறேன். அவன் யாருங்க? வாசிப்பதில் அவனை குறித்து ஒரு நல்ல சாட்சியை இந்த மனுஷன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அவன் வாசிக்கிறதில் தேறினவன். அடுத்தது, அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவனை குறித்து சாட்சி சொல்கிறான். ஹல்லேலூயா. நீங்கள் தாவீது ராஜாவாய் சிங்காசனத்தில் உட்கார்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த ஆராதனை முறைமைகளுக்கும் அதற்கு பின்பதாக இருந்த ஆராதனை முறைமைகளுக்கும் நிறைய வித்தியாசம் வந்தது. ஹல்லேலூயா. நிறைய வித்தியாசம். ஆலயத்தில் ஆராதனை செய்வதற்கென்றே அப்போ பெரிய தேவாலயமெல்லாம் ஒன்றும் கட்டலை. ஆனால் ஒரு கூடாரம் இருந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தாங்க? 4000 பேருங்க, 4000 பேர் கொயர் டீமே இருந்தாங்க. முதல்ல கொயர் ஏற்படுத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா தாவீது. இன்றைக்கி எந்த சபையிலைங்க கொயர் 4000 பேர் இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சபையில் கூட ஒரு 10 பேர் நிற்பாங்க, பின்னாடி ஒரு 20 பேர் நிற்பாங்க. ஒரு பெரிய சபையாக இருந்தால் 100 பேர் நிற்பாங்க, 200 பேர் நிற்பாங்க. ஆனால் தாவீது ஏற்படுத்தின அந்த ஆலயத்தில் கொயர் டீம் மாத்திரம் எத்தனை பேர் இருந்தாங்க? 4000 பேர். அந்த கொயர் டீம் அதாவது ஷிஃப்ட் கணக்கில் வச்சுருந்தார். மத்தியானம் வரைக்கும் ஒருத்தர், அதுக்கு மேலே ஒருத்தர், வெடிய 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 வெடிய. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 என்னோடு கூட சேர்ந்து 1 நாளாகமம் 23:5 படிங்க பார்க்கலாம். 23:5. 1 நாள் 23. 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும், துதி செய்கிறதற்கு தான் பண்ணிவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தாவீது சொன்னார். சுரமண்டலங்களையும் பல தம்பூரான டேம்ரின் கைத்தாளங்களோடும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு 4000 பேர் என்ன செய்தாங்க? எப்பொழுதுமே எருசலேமிலே துதித்து கொண்டே இருந்தார்கள், கர்த்தரை பாடிக்கொண்டே இருந்தார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து கொண்டிருந்தார்கள். அதனால தாங்க தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஆராதனை நடக்கும், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் தாவீது யுத்தம் பண்ண போவார். ஆமென். அப்படி யுத்தம் பண்ண போகும்போது ஆண்டவர் இறங்கி வந்து சத்துருக்களை எல்லாம் தாவீது போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஷிஃப்ட் கணக்கிலிங்க, ஷிஃப்ட் டெய்லியும், ஒரு நாள் மாத்திரம் ஏதோ சண்டே சர்வீஸ் மாத்திரம் நம்ம வந்து ஆராதிக்கிறது போல் அல்ல. தினமும் வாசல் காக்கிறவங்க 4000 பேர், அதே போல் கொயர் டீம் 4000 பேர் இருந்து கர்த்தரை பாடி துதித்தார்கள். அதனால் தாவீதினுடைய நாட்களிலே அந்த பட்டணம் ஆசீர்வாதமாக இருந்தது.
அந்த பட்டணம் செழிப்பாய் இருந்தது. ஏற்ற காலங்களிலே கர்த்தர் அவனுக்கு மழையெல்லாம் வர்ஷிக்க பண்ணினார். தாவீது வர வர விருத்தி அடைந்தார். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கொயர் டீமே நாளை அவர் அநேக இன்ஸ்ட்ருமெண்ட்டை செஞ்சு கொடுத்தாருன்னு பாருங்க. தேவதாரு மரத்தினாலே அநேக இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் என்ன செய்தார்? செஞ்சு கொடுத்தார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்கள், அது என்னென்னலாம் மென்ஷன் பண்ணல, ஆனால் சகலவித வாத்தியங்களையும் அவர் தேவதாரு மரத்தினாலே அவன் செய்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆராதனை முறைமையே தாவீது வந்த பிறகு மாறிச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொயர் டீமு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதை இதைன்னு கொண்டு சபையில் வச்சு ஒரு பெரிய பரலோகத்தை போலவே பூமியில் ஆண்டவருக்காக ஒரு ஆராதனை செய்தார். அதனால தான் ஆண்டவர் தாவீதை குறித்து சொன்னார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். தன்னுடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் தாவீது செய்தபடினால தான், எப்பொழுதுமே கர்த்தரை தொழுது கொண்டபடினாலே, எப்பொழுதும் கர்த்தரை ஆராதித்தபடினாலே, தேவனுடைய ஆராதனைக்கு தாவீது முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே ஆண்டு சொன்ன இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்றார். ஹல்லேலூயா. ஒரு வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்னன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் என்ன செய்வேன்? எடுப்பித்து கட்டுவேன். வேற யாருடைய கூடாரத்தை அதில் ஆண்டவர் சொன்னாரா? சொல்லவில்லை. தாவீது வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 15:17 வாசிங்க. நான் மறுபடியும் திரும்பி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் நான் சீர்படுத்தி அதை நான் செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்த கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நான் என்ன செய்வேன்? எடுத்து நிறுத்துவேன். அதில் பழுதாய் போனவைகளை எல்லாம் கர்த்தர் சீர்படுத்துவார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? தாவீது மரித்த பிறகு சாலமோன் காலத்தில் கொஞ்சம் இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த தேவனை வொர்ஷிப் பண்ணுகிற அந்த விஷயங்கள் இல்லாமல் போய்விட்டது. அப்படியே அந்த வொர்ஷிப்பே இல்லைங்க. சர்ச்சில் சபையெல்லாம் வியாபார ஸ்தலமாய் மாறிவிட்டது. இல்லை, துதித்தல் பாடல் சத்தங்கள் எல்லாம் சபையில் கேட்கப்படவில்லை. அப்படி எல்லாம் அப்படியே அமுங்கி போய்விட்டது. எப்போ கர்த்தர் அதை திரும்ப உயிர்ப்பித்து கொண்டு வந்தார் அப்படின்னா, பெந்தைக்கோஸ்தே நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் என்ன செய்தார்? திரும்ப நான் எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்னார். அப்போ எழுப்பின கர்த்தர் இப்போ வரைக்கும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டி கொண்டே வரார். இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் இந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். கர்த்தருடைய ஆராதனைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி ஒரு மாற்றமே இல்லையே. நம்முடைய நாட்டில், சபையில், தேசத்தில் இல்லவே இல்லையே. ஆனால் இப்போ பாருங்கள், எல்லா சபையிலும் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லா கீத வாத்தியங்களும் சபையில் இருக்கிறது. சபையில் கொயர் டீம் இருக்கிறது. ஆமேன். வெளிநாடுகளிலே செயல்பட்டது, அதுக்கு பிறகு நம்முடைய இந்திய தேசத்தில் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. எத்தனை பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் லீடர்கள் எழும்பி இருக்கிறார்கள் நம்முடைய தேசத்தில். இதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்களா? ஆராதனைனா நமக்கு என்னன்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. துதியை சின்ன பாலகர் வாயினாலே கர்த்தர் துதியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பாருங்க, அவ்வளோ அழகாக ஆராதனை பண்ணுது. சின்ன சின்ன பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கிற விதங்கள், சின்ன சின்ன பிள்ளைகள் கர்த்தரை பாடுகிற விதங்கள் எல்லாம் அதனுடைய லெவலே மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்பவும் இந்த கடைசி காலங்களிலே எழுப்பி, முன்ன பின்ன பார்க்காத, முன்னாடியெல்லாம் சாரவுல்லா அம்மா பாடல் பார்ப்போம், எம்எல் ஜெபசிங் அவருடைய பாடலை கேட்போம். இல்லை, இன்னொரு அம்மா நிறைய பேர் அந்த பக்தியான பாடல்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு விதத்தில் நல்ல கருத்துள்ள பாடல்கள், சத்துவமுள்ள பாடல்கள், இயேசுடைய வருகைக்குரிய பாடல்களாக இருந்தது ஒரு பக்கம். அதே பிறகு பெருகுமான் ஐயாவை கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவருடைய பாடல் ஆராதனை எல்லாம் ஒரு வித்தியாசமாக மாறின.
பட்டி தொட்டி கிராமங்களை எல்லாம் பாட ஆரம்பித்தார்கள். ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. அப்படி சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கர்த்தர் எழுப்பினார். இன்னைக்கு பாருங்க, அநேக யங்ஸ்டர்ஸ் அந்த யூடியூப்ல எல்லாம் பல பாடல்களை என்ன செய்றாங்க. எந்த பாடலையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது, எல்லாமே கர்த்தருடையதாக இருந்தார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அந்த சினிமா மாதிரி பண்ணுற விஷயங்கள் தான் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. மற்றபடி எல்லாம் சில நேரத்தில் அந்த பாடல் வரிகள் ஆராதனைகள் எல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதனால் என்னென்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் கர்த்தர் என்ன செய்தார், எழுப்பினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இப்படி தாவீதினுடைய நாட்களில் தாங்க அந்த வொர்ஷிப் அப்படிங்கிற விஷயங்கள் அதிகமாக வந்தது. அந்த டீமை உருவாக்கினவர் அவர் தான். அவர் தாவீது என்ன சொன்னார் தெரியுமா, அது ஒரு ஊழியமாக நீங்கள் செய்யுங்கன்னார். அது ஆமென். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் 16ஆம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. 1 நாளாகமம் 16:5 வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு 2வதுமாய் இருந்தான். நம்ம சங்கீதத்திலேயா வாசிக்கிறோமா, ஆசாப் அவர் தான் அவர். ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு 2வதுமாய் இருந்தான். ஏயேல், சைமிராமோத், ஏகியேல், மத்தித்தியா, எலியா, பெனாயா, ஓபெத் ஏதோம், ஏயேல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டல என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும் பெனாயா, யாகாஸ்லே என்னும் ஆசாரியர் எப்போது தேவனுடைய உடன்படிக்கைக்கு முன்பதாக பூரிகளை உதவும் நியமிக்கப்பட்டார்கள். இன்னொரு வசனம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு வாங்க. 25 1 சாமுவேல் 21:4-25 6 நீங்க படிச்சு பாருங்க. இவர்கள் அனைவரும் ராஜாவினுடைய கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள், தம்புருக்கள், சுரமண்டலங்கள் ஆகிய கீத வாசியங்களை வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக, அண்டர்லைன் பண்ணுங்க, இதெல்லாம் என்னது, கர்த்தருடைய ஆலயத்தினுடைய ஊழியம். ஒரு கீபோர்டு வாசித்தா அது ஊழியம்தான், நீ ட்ரம்ஸ் வாசித்தா ஊழியம்தான், நீ கைதட்டி பாட்டு பாடும் போதும் அதுவும் ஊழியம்தான், நீங்கள் பாடும்போதும் அது ஊழியம்தான். ஹல்லேலூயா. இதை கர்த்தருக்காக நீங்கள் செய்கிறீங்க என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, கைதட்டுறதும் பாட்டு பாடுறது கீத வாத்தியங்களை வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பமாராகிய ஆசாப், எதுதூன், ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணனான தங்கள் சகோதரரோடு கூட அவர்கள் லக்கத்திற்கு 288 பேராயிருந்தார்கள் என்று பார்க்கிறார். அதில் சிறியவங்க பெரியவங்க இப்படியெல்லாம் அநேகர் இருக்கிறதை, சின்னவங்க எல்லாரும் சர்ச்சில் என்ன செய்தாங்க, நம்ம பாடினார்கள், கர்த்தரை ஆராதித்தார். இதெல்லாம் செய்யும்போது கர்த்தருக்காக ஊழியம். நம்ம கீபோர்டு வாசிக்கும் நிறைய சீன் போடுறான்னு நினச்சிக்கிறாங்க இங்கே இருந்துட்டு. அப்படிதானே, நிறையா கீபோர்டு வாசித்தா எல்லாருடைய அட்ராக்ஷன் எங்கே வரும் தெரியுமா, இந்த கீபோர்டு வாசிக்கிற பசங்க மேலே தான் வரும். ட்ரம் அடித்தா, பாட்டு பாடினா, கிட்டார் வாசித்தா, அதெல்லாம் இல்லை. அவங்க தப்பாக நினச்சி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவைகள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்காக நடக்கிற ஊழியங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர். அதனால தான் இன்றைக்கி வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கற்றுக்கிற ஒரு குடும்பங்கள் மேக்சிமம் எல்லா குடும்பமும் இருப்பாங்க. பெரும்பாலான குடும்பத்தில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. இப்போ ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாருமே அந்த குடும்ப ஜெபத்தில் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதை பாடி வாசித்து கர்த்தரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், அது வாத்திய கருவிகளை நேர்த்தி வாசிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அது கர்த்தருக்காய் செய்கிற ஊழியம். அதை மறந்து போகக்கூடாது. இப்போ பாருங்க, அவனை குறித்து அவ்வளோ நல்ல சாட்சி, நல்ல காரியங்களை தாவீதை குறித்து அந்த ஊழியக்காரன் சொன்னபோது, அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவனை குறித்து சாட்சி சொன்னான். சாட்சி சொல்லும்போது சவுல் ராஜா சொல்கிறாரு, அவனை நான் பார்க்கணும், அவனை நீங்கள் கூட்டி கொண்டு வாங்கங்கிறார். ஹல்லேலூயா. அரண்மனைக்கெல்லாம் போகிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆமென். அரண்மனைக்கு ஒரு சின்ன ஒரு குடியானவன் மீன்ஸ் சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, அரண்மனையில் போய் வாசிக்கிறது ஒரு ஏழையான ஒரு மனுஷன், கஷ்டப்படுகிற ஒரு மனுஷன், ஆடு மெய்ப்பன், சாதாரணமான ஒரு மெய்ப்பன் அரண்மனைக்கு போவது என்பதெல்லாம்
சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதுக்கெல்லாம் தேவ கிருபை வேணுங்க. அல்லேலூயா. ஆமாம், தாவீதை போல எத்தனை மேய்ப்பர் இருந்திருக்கலாம் தானே, வாசிக்கிறவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் தாவீதை கர்த்தர் கூப்பிட்டாரு? அங்கே அரண்மனையில் அவனுக்கு ஒரு ட்ரெயினப் பண்ணணும். எனக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு 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 நல்ல வசனம் இருக்குது. நான் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அதான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. பாருங்கள், நீதிமொழிகள் 22:29 வாசிங்க. 22:29 பாருங்க. 22 வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டாய், அவன் நீசனுக்கு முன்பதாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கிறான். ஒரு அற்புதமான வசனம் அல்லது பாருங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசனுக்கு முன்பதாக அல்ல, அவன் ராஜாக்களுக்கு முன்பதாக அவன் நிற்பான். அப்படிதான் தாவீது தன்னுடைய வேலையில கரெக்டாக இருந்தபடினாலதான் எங்க கர்த்தர் ப்ரொமோட் பண்ணிட்டாரு. ராஜா அவனுடைய அரண்மனையில் கொண்டு போனது மாத்திரமல்ல, அங்கே ட்ரெயின் பண்ணி பாருங்க. தாவீதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சவுல்ராஜ் ரொம்ப அதிகமாக நேசித்தான் என்று அந்த வேத பகுதியில் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதை பாருங்க. அந்த வசனத்தை வாசி. 16ஆம் அதிகாரம் ஈசாயின் இடத்துல சொல்லி அனுப்புகிறான் பாருங்க. 19வது வசனத்திலிருந்து, அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தலை இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீது வசமாய் அவனுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பதாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். சவுல் ராஜா தாவீது ரொம்ப நேசித்தான் என்று பார்க்கிறோம். அடுத்தது, அவனுக்கு இவன் ஆயுததாரின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆயுதங்களை சவுலனுடைய பட்டயமெல்லாம் வச்சிருப்பார் பார்த்தீங்களா, அந்த பட்டயத்தை தூக்கி கொண்டு போறவன். அதனால தான் அவனுக்கு பேர் ஆயுததாரி என்று பெயர் வச்சிருக்காங்க. அசிஸ்டண்டாய் கர்த்தர் வைத்து விட்டார். அல்லேலூயா. அங்கே கொண்டு போய் கர்த்தர் ட்ரைனிங் பண்ணுறா இருப்பார். எப்படி யாக்கோப்பை கொண்டு ஒரு எத்தனான யாக்கோப்பை அவனை விட மகா பெரிய ஒரு திருடனான லாபானிடத்தில் கொண்டு போய் ட்ரைனிங்க்கு விட்டது போல, இப்படிப்பட்ட ஒரு சவுல் ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் கர்த்தர் யாரை ட்ரெயின் பண்ணுறாரு? தாவீது ராஜாவை ட்ரெயின் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இளைஞனாக இருந்தார், ரொம்ப சின்ன வயசாக இருந்தார், அரண்மனையிலேயே இருந்தார். அவர் எப்பொழுதெல்லாம் சவுல் ராஜாவுக்கு அந்த பேய் பிடிக்கிற நேரத்தில், பொல்லாத ஆவி அவனை தாக்குகிற நேரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அதை வாசித்து என்ன செய்வாராம், அதை அவனிடத்திலிருந்து விரட்டினவனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை, நான் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் அவையெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. தாவீது அரண்மனையில் இருந்தபோது, சவுல் ராஜாவுக்கு அசிஸ்டண்டாக இருந்தபோது, அவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்திருக்கிறார். யாரை விட? சவுல் ராஜாவையெல்லாம் விட. அந்த அவனை குறித்து நற்சாட்சி சொன்ன அந்த ஊழியக்காரன் கூட தாவீதை குறித்து சொல்கிறார். என்னன்னா, அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன். இன்னொன்று மென்ஷன் பண்ணுறாரு, காரிய சமர்த்தன். ஹல்லேலூயா. அவனுடைய காரிய சமர்த்தனா என்னது? எந்த வேலை சொன்னாலும், எந்த வேலை செய்ய சொன்னாலும், எங்கு போன சொன்னாலும் அவனுடைய காரியங்களை எல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா, தாவீதை கோலியாத்தை கொன்ற பிறகு ரொம்ப அதிகமாய் நேசிக்கப்பட்டு அவனோடு கூடவே அசிஸ்டண்டாக வச்சுட்டார். நீ எங்கேயும் போக வேண்டாம், என்னோடு கூடவே நீ இருந்துரு அப்படின்னு. பாருங்களேன், என்னோடு கூட வாங்க, 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. முடிச்சிடலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. 5வது வசனத்தை வாசிங்க. அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் என்ன செய்தாராம்? புத்தியாய் காரியத்தை நடத்த. நல்ல ஸ்கில் இருந்தது. அவர் போய் அனுப்புகிற எல்லா இடங்களிலும், எங்கெங்கெல்லாம் தாவீது போய் வந்தாரோ, எங்கெங்கெல்லாம் போய் இவரால் அனுப்பப்பட்டாரோ, அங்கெல்லாம் போய் காரியத்தை சக்ஸஸ் பண்ணார். சின்ன பையன்தான், ரொம்ப பெரிய ஆளெல்லாம் கிடையாது. சவுல் ராஜா வயசெல்லாம் அவர் கிடையாது, சின்ன பையன். பாருங்க, சவுல் தன்னை அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்திருந்தான். சவுல் அவனை யுத்த மனுஷன் மேல்
தாவீது எடுத்த உடனே ராஜாவாகலை, அப்படித்தானே? 40 வருஷம் சவுல் ராஜா மரித்த பிறகுதான் ராஜாவாய் மாறினார். அது வரைக்கும் 13 வருஷம் வனாந்தரத்தில் சவுல் ராஜாவால் துரத்தப்பட்டார். 13 இயர்ஸ் எங்கே வனாந்தரத்தில் தன்னுடைய தகப்பன் தாயெல்லாம் கூட்டிக் கொண்டும் வனாந்தரத்துக்கு போனாரெல்லாம் பார்க்கிறோம். சகோதரர்களையும் கூட்டிக் கொண்டு போனார். வனாந்தரத்திலேயே 13 வருடம் அடைந்தார். அதிகமாக பெலிஸ்தீனோடு யுத்தம் பண்ணுகிறதை பார்க்கிலும் தாவீதை துரத்தினதே அவனுக்கு அதிகமாக இருந்தது. இடத்துல தாவீது படுத்திருப்பாருங்க. சொல்லுவான் ஒருத்தம்ப, இந்த மாதிரி அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் தான் மீகா வீட்டில் தான் படுத்திருக்கான், தூங்கிட்டு இருக்கிறான்னு சொன்னோன்னே சவுல் ராஜா என்ன தெரியுமா சொல்லுவார்? அவன் தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கட்டலோட தூக்கிட்டு வாங்குவார். அப்படியெல்லாம் தாவீதை கொடுமைப்படுத்த இப்போ வர்ற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. அப்போ படிப்படியாய் 100 பேருக்கு அதிபதியாய் 1000 பேருக்கு அதிபதியாய் இப்படி என்ன செய்கிறாரு? அவருக்கு ப்ரொமோஷனை கொடுத்து அவனை உயர்த்தி வைத்தார் என்று பார்க்கிறோம். கீழே பாருங்க, என்ன புத்திமானாய் காரியத்தை நடப்பித்தனால் சவுல் அவனை யுத்த மனுஷர் என்பது அதிகாரி ஆக்கினா. அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரருடைய கண்களுக்கும் தாவீது பிரியமாயிருந்தான். எல்லா ஜனங்களும் தாவீதை நேசித்தார்கள். தாவீதுடைய சவுல் ராஜாவுடைய ஊழியக்காரர் எல்லாரும் அவனை என்ன செய்தார்கள்? நேசித்தார்கள். அவன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டான், நேசிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா. பாருங்க, இன்னொரு வசனத்தை பாருங்க, 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்தபோது சவுல் ராஜாவே யாருக்கு பயந்தான்? தாவீதுக்கு பயந்தான். ஏனென்றால் கீழே வசனத்தை வாசிங்க, அவனை தள்ளிவிட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தார். ரொம்ப தூரத்தில் இருக்கட்டும் அப்படின்னு 1000 பேருக்கு அதிபதியாக ப்ரொமோஷன் கொடுத்து வைக்கிறார். அடுத்தது பாருங்க, அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பதாக இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ஜனங்கள் எல்லாம் இவன் பட்சத்தில் வந்தார்கள், இவன் பட்சத்தில் சார்ந்தார்கள். இவன் போய் ஜனங்களை என்ன செய்தான்? அவர்களோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் அவனுக்கு இருந்தது. ஜனங்களிடத்திலே போக்கும் வரத்துமாயிருந்தான் என்று பார்க்கும். சவுல் ராஜா அப்படியெல்லாம் இல்லை, எந்த ஜனங்களையும் மதிக்காதவனாக இருந்திருக்க வேண்டும். அவருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த சிங்காசனம் தான், எப்போ பார்த்தாலும் அந்த பணங்கள் பொருள் மேலேயே அவர் கண்ணோட்டமாக இருந்தார். ஆனால் தாவீது என்ன செய்தார்? தன்னுடைய ஜனங்களோடு கூட போக்குவரத்துமாக இருந்தார். அதனால் ஜனங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. போய் நியாயம் விசாரிக்கிறது இல்லை, அந்த ஜனங்களை பார்த்து அவங்களுடைய தேவைகள் என்ன இருக்கிறதுன்னு கேட்கறது, அவங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணுகிறது, இல்லை நல்ல கெட்ட காரியங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுகிற விஷயங்கள், இப்படியெல்லாம் தாவீது என்ன செய்த பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற காரியங்கள். அதாங்க ஜனத்தோடு கூட அவன் போக்குவரத்துமாக இருந்தான்னு இருப்பார். ஜனத்தோடு கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தாவீது இருந்தான். அதனால தான் பொதுவான எல்லா ஜனங்களும் அவனை நேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, 14வது வசனம் என்ன சொல்லுது? தாவீது தன் செய்கையை எல்லாம் புத்திமான, அவனுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ், அவனுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா புத்திமானாய் நடந்தான். ஹல்லேலூயா. அடுத்து இப்போ கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பாருங்க, 15வது வசனம் இன்னும் அவனை குறித்து ரொம்ப எக்ஸ்டென்ஸாக சொல்லுது. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். மகா புத்திமான, எவ்வளோ ஸ்கில்லை கர்த்தருக்கு சின்ன வயசுலேயே அவனுக்கு கொடுத்துருந்தார் பாரு. இதெல்லாம் யாரு தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. அவனை விட்டு போயிடுச்சு. அதனால அவனுக்கு எந்த ஸ்கில்லுமே கிடையாது, எந்த ஞானமும் அறிவு புத்தியெல்லாம் இல்லை. ஞான புத்தி அறிவுள்ள ஆவியானவர் அவனுக்குள்ள வந்ததுனால போகிற இடங்களிலெல்லாம் சக்சஸ் ஆகி. யோசேப்பின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். யோசேப்பு செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அதை பார்த்தபோது போத்திபார் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய வீட்டுக்கே அவனை முதலாளியாய் மாற்றினான். ஹல்லேலூயா. தேசத்துக்கே பிற்பாடு அவர் ராஜாவாய் கர்த்தர் அவனை மாற்றினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல இது ஒரு அருமையான சத்தியம். இது தாவீது அரண்மனையிலேயே கொண்டு போகப்பட்டு ட்ரைனிங் ஆண்டவர் அவர் பின்னாடி அவருடைய மாமனாராக இருந்தார். அதே போல் சத்துருவாகவும் இருந்தபடினால அவனிடத்தில் கொண்டு போய் ஆண்டவர் ட்ரைனிங்காக அவனை விட்டார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் நிறையா காரியம் தாவீதை போல தேவ ஆவினாலே நம்ம நிரப்பப்படணும். ஒரு தடவை இவன் பாவம் செய்த போது ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். என்ன துடிச்சார் தெரியுமா தாவீது? 51வது சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள்.
அவர் சொல்லுவார், ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், உற்சாகம் ஆவினால் என்னை தாங்கும்படி நீ செய்யும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு நீர் எடுத்துக்கொள்ளாதிரும் என்று அவர் சொல்லுகிறதை பார்த்தார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அந்த சந்தோஷமே நம்மை நிறைவுள்ளதாய் மாற்றுங்க. எல்லா இடங்களிலும் சக்ஸஸ், எல்லா இடங்களிலும் ஜெயம், எல்லா ஞானம், அறிவின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர், அல்லேலூயா, அவர் எல்லா இடங்களிலும் போய். நான் சில நேரத்தில் வேதத்தை படித்த, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு புரியவே இல்லை, நான் சொல்லுவேன் இந்த கமாண்டில் படித்தாலும் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, இல்லை நான் பல பரட்டி பார்த்தேன், இதுக்கு அர்த்தமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்கிங்களேன், ஆண்டவர் எங்கிருந்தோ அந்த ஞானத்தை கொடுக்குறான்றதுல அப்படி ஒரு தாட் வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் ஆவியானவர், அந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அந்த அபிஷேகத்தை சவுல் ராஜா காத்துக்கொள்ளவில்லை. அதனால் அவனுக்கு அந்த ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கிடுச்சு. ஆண்டு தாவீதுன்னு சவுலை விட்டு நீக்கின அந்த கிருபையை நான் தாவீதை விட்டு ஒரு நாளும் நான் நீக்க மாட்டேன். நித்திய காலமாக அந்த கிருபை அவனோடு கூட இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.